இப்போ யாரோ ஒரு குரு தேவையில்லைன்னு தான் நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன்கிறவன் வந்து நேரடியாக நிற்கணும்னு இல்லை, கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்களே தான் அவனை தடுத்து ஆட்கொண்டு அதை கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். தவம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே மனிதனாக இருக்கிற எல்லா உடலுக்கும் தவம் ஒத்து வருமா அப்படின்னா அது ஒத்து வராது தான். நாம் அதை உணராமல் நம்ம தலையெழுத்து, நம்மளுடைய லைஃபு, நம்ம இப்படித்தான்னு சொல்லிக்கக்கூடாது. அப்போ லைஃப்பில் நான் ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி தோல்விகள் கிடைக்கலன்னா நானும் உங்களை மாதிரி கேஷுவலாக தான் ட்ரை பண்ணேன். குருமாதான்னு உங்களை வீட்லேயேவா கும்பிடுவாங்க, உங்களை திட்ட தான் செய்வாங்க, உங்களோட சிங்க் ஆக மாட்டேதாங்க, இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். அந்த சவால்லேருந்து தான் வரணும். ஏன்னா 300 கோடி சம்பாதிச்சிருந்தாலும் என்னுடைய உடல் அன்னைக்கு இருந்த நிலையில் ஒரு மருத்துவர் கண்காணிப்பில் தான் நடந்திருக்க முடியும். ஆனால் அந்த பிரபஞ்சம் என்னையே மருத்துவராக ஆக்கி விட்டு போயிடுச்சு. நமக்கு ஃபேவராக ஒன்று இருக்கக்கூடாது, நமக்கு நேரடியாக எதிராக இருக்கணும், நம்மளுக்கு வந்து நிர்பந்தம் இருக்கணும், நமக்கு வந்து ஒரு சவால் இருக்கணும். இப்போ வந்து என்னத்த பெரிய கடவுள், எங்கே இருக்காங்க கடவுள், எங்கே இருக்காங்க குருநாதர் எப்படின்னு திட்டினாதான் வெறி வரும் நமக்குள்ள. பிறந்தோடனே அதை நேந்தி விட்டுறணும் கடவுள்கிட்ட, நீ இவனை காப்பாத்திரு, இவனை வாழ வை. பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு அறியாத காலம்தான் எனக்கு பொற்காலம். அறியாத காலகட்டத்தில் நிறைய அதிசயம் நடந்துச்சு, புரியுதுங்களா? அவன் வந்து சாரட்டு வண்டியில் போயிட்டு இருப்பான், ஒரு மகான் வராருன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் போவான். ஆனால் என் கூட வந்து மகான்களே நடந்து வருவாங்க. வெளி தோற்றத்துக்காக இந்த உடையை அணிஞ்சிருக்கோம். இந்த உடையை நான் வந்து உடைய உதறி வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் தான் ஞானி தன்னை உணரணுங்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் ஒரே ஜாதியில் இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடுறீங்க? இப்போ ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, அவர் வந்து வர்றாரு, என் கடை நல்லா உடனே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர்கிட்ட நான் போய் அஜினாமட்டை போடாத, மைதா மாவு போடாத, கடல மாவு போடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? இப்போ தண்டனை கொடுத்தா தாங்க வர்றாங்க. அன்பாக அழைத்து, பாசமாக அழைத்து, ஏதோ ஒன்று சொல்லி வாங்கப்பா போதனைகள் பண்ணால் நீங்கள் யாருமே வரமாட்டீங்க. இங்கே தான் நான் பலமுறை சொல்லிட்டேன், கடவுள் செத்து போகல, உயிரோடு தான் இருக்கிறாரு. எப்போ செத்து போனார் கடவுள்? செத்து போகலையே, கடவுள் உயிரோடு தானே இருக்கிறாரு. இப்போ யாரோ ஒரு குரு தேவையில்லைன்னு தான் நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன்கிறவன் வந்து நேரடியாக நிற்கணும்னு இல்லை, நம்ம ஒரு கரெக்டான ஒரு வேலையாக இருந்தோம்னா அது நம்ம பல ஆண்டுகள் துன்பப்பட்டால் கூட அது மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்குவாங்க. இப்போ நம்ம துன்பத்திலிருந்து தான் மேன்மை அடைஞ்சு வந்திருக்கிறோம். அப்போ அந்த துன்பம் உடனே கடவுள் வந்து எனக்கு வந்து துன்பத்தெல்லாம் அப்படியே டுப்பார்னு போக்கி மேஜிக்கெல்லாம் நடத்தலை. அந்த துன்பம் இருக்கும், அதை ஆனால் நான் உன்னை விட மாட்டேன், நீ பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு தைரியத்தை ஏற்படுத்துனுச்சு. அதுக்குள்ளே இருந்து தான் நம்ம ஒரு வேலை செஞ்சோம். ஆனால் மனிதனாக இருக்கும்போது நமக்கு என்ன தைரியம் கொடுத்தாலும் அந்த மனிதத்தன்மை என்னன்னா ஒரு பயத்தையோ ஒரு சந்தேகத்தையோ அது ஏற்படுத்த தான் செய்யும். அது நம்ம தலையெழுத்துன்னு சொல்கிறது. அது நீங்கள் என்ன இறைவன் சுப்ரீம் பவராக இருந்து நம்மளை வழி நடத்தினாலும் நம்ம மனித புத்தி என்ன பண்ணோம்னா ஒரு சந்தேகத்தையும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல், இது நடந்துருமா, இதை கடைப்பிடிக்கலாமா, இது கரெக்டாக இருக்குமா, இப்படிங்கிற வேலைகள்லாம் அது மனம் பார்க்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி அது வந்து வழி நடத்தும். அதோட ரோல் தான், அதோட செயல்பாடுகளை தான். இப்போ இங்கே எத்தனை பேருமே கரெக்டாக இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன்ல, நீங்கள் எனக்கு வேலை செய்கிறீங்கிறதோட நான் உங்களுக்கு வேலை செய்கிறதுல நான் கரெக்டாக இருக்கிறேன். அப்போ நான் கரெக்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா எனக்கு கிடைக்கப்பட்ட பயிற்சி. அந்த பயிற்சி கரெக்டாக இல்லைன்னா நான் கரெக்டாக இருக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எங்கெங்கேயோ போகலாம், என்னென்னமா செய்யலாம், எத்தனை வீட்டுக்கு வேணாலும் போகலாம், எத்தனை லைட்டு வேணாலும் போடலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய அறியாமையில் அவங்க செயல்படுறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அறிந்ததுனால அவங்கள எங்கெங்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், எதெல்லாம் செயல்படுத்த முடியுங்கிறது தான் அதோட செயல்பாடு. இப்போ பல நகரங்களுக்கு நம்ம பயணிக்கிறோம், பல மக்களை சந்திக்கிறோம். இப்போ அவங்க பார்க்கறது பார்வைகள், அவங்களோட நம்பிக்கைங்கிறது வியூங்கிறது வேற, நாங்கள் அவங்கள பார்க்கறது அவங்களோட செயல்பாடுங்கிறது வேற. அப்போ அவனை வந்து என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகளை நாம் பிரத்யேகமாக உருவாக்குறோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் பேசுறது எல்லாமே பேசினாலும் இது யாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்களே தான்
அவனை தடுத்து ஆட்கொண்டு அதை கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். அப்போ எழுத்து வடிவமாகவும் பேச்சு வடிவமாகவும் ஒரு ட்ராக்ல சொல்ல ட்ரை பண்ணுறோம். அதில் தவறு நடக்கிறது அவங்களால கடைப்பிடிக்காத முடியாத பட்சத்தில் அதை நம்ம தடுத்து ஆட்கொண்டு அவங்கள வழி நடத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணர்ற வரைக்கும், ஒரு மேன்மை அடைகிற வரைக்கும் எது நிஜம்னே கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? நமக்கு ஃபேவரா நடக்கிறதுனால, நமக்கு ஃபேவரா பேசுறதுனால ஒரு அன்பான பொருள், அது ரொம்ப நல்ல பொருள்னு நம்ம எடுத்துட முடியாது. அது கால சூழல்ல அது அப்படி இருக்கும். அதே கால சூழல்ல அது அதோடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சா அது வேற மாதிரி மாறிடும். அப்படி எல்லாம் நீங்க நம்ம அதை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்போ தவம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க மனிதனா இருக்கிற எல்லா உடலுக்கும் தவம் ஒத்து வருமா அப்படின்னா அது ஒத்து வராதுதான். அதை தாண்டி தவம் பண்றதுக்கு வாய்ப்பு எங்க இருந்து கிடைக்குதுன்னா இறைவனால கிடைக்கும். ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவு பேர் இருக்கும், இவ்வளவு பேருக்கும் அந்த உள்வினையோ ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று சொல்றேன் இல்லை. ஏன் சொல்றோம்னா அந்த மாதிரி சவால் இருக்கிறது தான் நமக்கு பிளஸ்ன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்குல்ல, இதுதான் இறைவனை அடையிறதுக்கு ஒரு அடையாளம். அப்போ இங்க நீங்க தலைவலி போகணும்னா ஒரிஜினலா இறைவன் நீ ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு அவனை நீங்க இறுக்கமா பிடிச்சிக்கும் போது தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுல கிரிப்பா நிக்கணும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். அதுதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை, நம்ம ஏழையா இருக்கிறதோ பணக்காரனா இருக்கிறதோ நம்ம கஷ்டப்படுறதோ முக்கியம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம நல்வழி ஆகிறதுக்காக தான் இந்த கஷ்டமே, நம்மளை மேன்மை அடைய வைக்கிறதுக்காக தான் இந்த செயலே. நாம அதை உணராம நம்ம தலையெழுத்து, நம்மளுடைய லைஃபு, நம்ம இப்படித்தான்னு சொல்லிக்க கூடாது. அது தேவையில்லாத செயல்பாடுகள் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில சொல்லிட்டேன். நான் பெரிய துயரத்தை சந்திச்சேன். அப்ப துயரத்தை சந்திக்கும் போது எனக்குள்ள என்னன்னா, வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கடைசி ஒரு வாழ்க்கை வாழணும்னா எதுக்கு வாழணும்னா, ஒரே ஒரு மைண்ட்ல மட்டும் எனக்குள்ள ஒரு பிரதானமா என்ன தோணுச்சுன்னா, குடும்பத்துல லைஃப்ல அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு. எப்படின்னா, இந்த மற்றவங்க சொல்ற மாதிரி நான் சொல்லலை. இந்த அவங்களுக்கு ஒரு கடமையை செஞ்சு கொடுக்கணும் போகணும்ல. அவங்க என்கிட்ட வந்த விதம் ரொம்ப சவாலான காலகட்டத்தில் வந்தாங்க. சவாலான காலகட்டம்னா, இவங்ககிட்டலாம் இந்த பொருளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்தாங்க. அப்போ நான் பலவீனமா மேலும் மேலும் பலவீனமா ஆகிறேன். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஊர்ஜிகமாகுது. இந்த பொருளை கொடுக்காதீங்க, இவருக்கு சரியாப்பட்டு வரமாட்டாருன்னு சொன்னோம்ல, அது பாருங்க இப்போ உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, கடைசி லைஃப்ல எனக்காக வாழ வேண்டாம், நம்மளை நம்பி ஒரு பொருளை மேன்மைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த இறைத்தன்மையை நான் ட்ரை பண்ணேன். அப்போ லைஃபே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறைத்தன்மையை ட்ரை பண்ணேன். அப்போ அந்த இறைத்தன்மையை ட்ரை பண்ணும்போது அந்த உண்மையா ட்ரை பண்ணோம்ல, அதுல நம்ம மேன்மை அடையிறதுக்கு அது கற்றுக் கொடுத்துச்சு. அப்ப நாம இயற்கையா வந்தோமா, பிடிச்சு போய் வந்தோமா, நிர்பந்தத்துல வந்தோம், ப்ராப்ளத்துல வந்தோம், வாழ்க்கையே இல்லைன்ட்டு வந்தோம். புரியுதுங்களா? அப்படி இறைவனை அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. அந்த நேர்மையோட நிக்க முடியல. அவங்க என்னன்னா ஏதோ கேஷுவலா அதை பண்ண முடியாது, அதை செய்ய முடியாதுங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகள். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு சின்சியாரிட்டி வர மாட்டுது. இப்போ நான் சிறு வயதில் இருக்கும்போது இறைவன் மேலே அந்த சின்சியாரிட்டி எனக்கு வரலையே. ஏதோ ஒரு வேலை கடவுளுங்கிறது என்ன நமக்கு மைண்ட் செட்டில் என்ன, கோயிலுக்கு போனால் சந்தோஷம், கோயிலில் போய் கடவுள்கிட்ட ஏதாவது கேட்டால் கொடுப்பாரு, கொடுக்குறாரு, கொடுக்கல கோயிலுக்கு போகணும் அப்படி தானே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நான் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு வேண்டுதலையை போட்டு ஒரு சந்தோஷமாக ஏதாவது கிடைக்கும் போகும் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் தன்மையில் தானே நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பிரேக் பண்ண எனக்கு கற்றுக் கொடுத்தது எதுன்னா, வாழ்க்கையே இல்லைங்கிறது தான் பிரேக் பண்ண கற்றுக் கொடுத்து. அப்போ நான் எப்படி ஆயிட்டேன்னா, வேண்டுதல் மாதிரி வைக்காம லைஃப்பை உன்னால கொடுக்க முடியும்னு கடைசியாக அவனை நம்புறேன். நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கிருந்து எந்த பதிலும் வரல.
ஆனால் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன். அப்போ ஒரு இடத்துல என்னன்னா என்னோட லைஃப் மேம்படுறதுக்கு அது மறைமுகமாக உதவுனுச்சு. அதுதான் லைஃப். அப்போ அது என்ன பண்ணிருச்சுன்னா, என்னுடைய ட்ராக்ல நடக்கிற துன்பம் துயரத்துல அந்த துன்பத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை நடத்துனுச்சு. அது என்ன அதிசயம்னா, துன்பம் சுத்தி நடக்குது, மனிதர்கள் கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா ஒரு இறை சக்தி நம்மளோட வழி நடத்துதுங்கிறத உணர வச்சாங்க. அப்ப நான் என்ன ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்டா, ஒரு இறை சக்தி இருக்கு. ஏன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடக்காது, நம்ம உடல்லையும் இது நடக்காது, இது நடக்க வாய்ப்பே இல்லை. அப்ப யாரோ ஒரு பின்பலத்துல இருந்து இது இயக்கலைன்னா இது நடக்காதுங்கிறத உறுதியா தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் நம்பிக்கையோட அதை நடக்க ஆரம்பிச்சிட்டேன், அதை போக ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் அதோடைய வெளிப்பாடு, அதோட செயல். அப்ப லைஃப்ல நான் ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி தோல்விகள் கிடைக்கலன்னா, நானும் உங்களை மாதிரி கேஷுவலா தான் ட்ரை பண்ணேன். பார்த்துக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லையே, என்ன இப்போ கடவுளை பார்த்து என்ன பண்ண போறோம், இறைவனை பார்த்து என்ன பண்ண போறோம், அப்படிதான் ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் விஷயம். அது அந்த மாதிரி எனக்கு நிர்பந்தம் அந்த மாதிரி இல்லை. ப்ரெஷர், பயங்கரமான ப்ரெஷர். புரியுங்களா? உடல்ல இருக்கிற ப்ராப்ளம் 10%, வறுமை ப்ராப்ளம் 30%, ஆனா மக்கள் 70% ப்ராப்ளம் பண்றாங்க. அவருக்கு லைஃப் போயிருச்சு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஜீர்ணிக்க முடியாத விஷயமா இருந்துச்சு. அப்ப இதை எப்படியாவது சரி செய்யணும்னு தான் போறோம். அவ்வளவுதான். அப்ப அதுதான் நமக்கு ஒரு உருவாகிறதுக்கு ஒரு 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 பேஸா இருந்துச்சு. ஒருத்தர் உருவாகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ் ஒன்று வேணும்ல. இப்போ நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கணவன் எல்லாரும் வந்து மாலை போட்டு உங்களுக்கு ஆராத்தி எல்லாம் எடுத்து வாங்களே தியானம் பண்ணுங்களே, கடவுளை பாருங்களே, குருவை பாருங்களே, குருமாதான்னு உங்களை வீட்லேயேவா கும்பிடுவாங்க, உங்களை திட்டதான் செய்வாங்க, உங்களோட சிங்க் ஆக மாட்டேதாங்க, இடர்பாடுகள் இருக்கதான் செய்யும். அந்த சவால்ல இருந்து தான் வரணும். அவங்கள அவாய்டும் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே இருந்து ஜெயிக்கணும். அதுதான் திறமை. புரியுதுங்களா? இப்ப நம்மள என்ன காடு மலைகளுக்குள்ளேயே விரட்டி விட்டாரு, இந்த நகரத்துக்குள்ளேயே நிக்க வச்சுதானே களத்துல பணி செய்ய வச்சாரு. அதுதான் விஷயம். இப்ப நான் தான் சொல்றேனே, ஒரு 300 கோடி சம்பாதிச்சிருந்தேன்னா நான் நினைச்ச இலக்க போயோ இல்ல ஒரு விஷயத்த போய் அடைஞ்சிருக்க முடியுமானா அடைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா 300 கோடி சம்பாதிச்சிருந்தாலும் என்னுடைய உடல் அன்னைக்கு இருந்த நிலையில ஒரு மருத்துவர் கண்காணிப்புல தான் நடந்திருக்க முடியும். ஆனா அந்த பிரபஞ்சம் என்னையே மருத்துவரை ஆக்கி விட்டு போயிடுச்சு. அப்ப என்ன மாதிரி சூழல் பாருங்க. அப்ப 300 கோடி இருந்தாலும் அது எனக்கு பயன் இல்லாததா தான் இருந்திருக்கும், எனக்கு பயனற்றது தான் அது. ஏன்னா நீங்க ஒரு பொருள் வருதுன்னா அது உங்களுக்கு பயன் உள்ளதா இருக்கணும். உங்களுக்குன்னா இந்த 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 வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு பயன் உள்ளதா இருக்கும். உங்களுக்கு பயன் இல்லாத ஒரு பொருளை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியும். அதிகாரமும் பதவியும் கொடுக்குறாங்க, அதை அனுபவிக்கிறதுக்கோ அதை நிர்வாகம் பார்க்கறதுக்கு நாமத்தை ஹெல்த்தா இருக்கணும்ல. ஹெல்த்தே இல்லாதவன்ட்ட போய் நிர்வாகத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான். அப்ப நம்ம பணமோ இதோ ஒன்றும் பெரிய ஒரு செயல் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு என்னன்னா, நாம அந்த ஆரோக்கியத்தோட நிக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதானே மெயின். அந்த மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது வேணுங்கிறது தான் அது சொல்றேன். அதனால நமக்கு சாதகமா நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நமக்கு ஃபேவரா ஒன்று இருக்கக்கூடாது, நமக்கு நேரடியா எதிராக இருக்கணும், நம்மளுக்கு வந்து நிர்பந்தம் இருக்கணும், நமக்கு வந்து ஒரு சவால் இருக்கணும். நீ வளரவே கூடாது, நான் உன்னை வளர விட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருல்ல, அப்பதான் நம்ம வளருவோம், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்பதான் நம்ம உருவாகுவோம். புரியுங்களா? பெரிய சக்சஸ் என்னன்னா, பொண்டாட்டி நமக்கு ஆப்போசிட்ல இருக்கணுங்க, அப்பதான் புருஷன் தியானத்துல ஜெயிக்க முடியும். இல்ல வீட்டுக்கார ஆப்போசிட்ல இருக்கணும், அப்பதான் மனைவி தியானத்துல ஜெயிக்க முடியும். இப்போ 2 பேரும் இருந்தீங்கன்னா தியானத்துல சுமாரா தான் ஜெயிக்க முடியும். புரியுங்களா? அப்படி ஆப்போசிட்ல இருந்தாதான் அது ஒரு ஒரு சவால் இருக்கும், ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிரகாசமா உருவாகும். அதெல்லாம் மாறாது. இப்ப நீங்க ஒரு விஷயம்தான்,
ஒரு பொருள் உனக்கு கிடைக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொருளை கிடைக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் இதோடைய ஒரு சைக்காலஜி, சிம்பத்தியே தான். இந்த பொருளே கிடைக்காது உனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் கிடைக்காது நம்ம பார்ப்போமே, அப்படிதான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளவுதான் இதோட விஷயம். எல்லாரும் கடவுளை கும்பிடுறான், விவேகானந்தர் கடவுளை தேடுறான். இதுதான் வித்தியாசம். எல்லாரும் கடவுளை கும்பிடுறான், இவன் கடவுள் இல்லை, கடவுள்னு ஒருத்தன் வேற மாதிரி இருக்கான், அவன் கடவுளை தேடுறாரு. இவங்க கடவுளை கும்பிடுறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் என்ன பண்றான், கிருஷ்ணரையோ பெருமாளையோ வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான்ட்ட போய், இவர் தான் கடவுள்னு கும்பிடுறவன்ட்ட போய் இவர் கடவுள் எங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் அங்கேயே வேற தாட் ப்ராசஸுக்கு போயிட்டார். அவ்வளவுதான் விஷயம். விவேகானந்தருக்கு வந்து சாதகமா என்ன இருந்துச்சு, போய் காலையில ராமகிருஷ்ணரை பார்த்துட்டு வந்தாதான் உனக்கு சோறு போடுவேன்னு அவங்க அம்மா சொன்னிச்சா என்ன? அந்த கிழவனை பார்த்தா நீ உருப்படாம போனேன்னு சொன்னிச்சு. புரியுதுங்களா? தான் வரலாறு. எல்லா மகான்களும் மகான்களோட பொண்டாட்டி ஆப்போசிட்ல இருந்தாதாங்க நம்ம தியானத்துக்கு வர முடியும். அதுதான் சக்சஸ்ங்கிற என்று நீங்க போய் சொல்றீங்க. அப்படி அமைதியான்னு பாருங்க, அதுதான் வரப்பிரசாதம். அது ஒரு பிளஸ். புரியுதுங்களா? இப்ப ரவி மாதிரி அமைஞ்சிட்டாலும் அது ஒரு பிளஸ் தான். ரவி கணவரா சேவை பண்ணீங்கன்னா நான் சேவை பண்றேன்ருவாரு, அது ஒரு பிளஸ் தான். அது எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செய்ய மாட்டாங்க. சொல்றேன், சில இடத்துல விட்டு கொடுத்துருவாங்க, நான் வந்து உனக்கு பணி செய்யறேன். இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க அப்பாலாம் என்னன்னா அவங்களுக்கு இடையூறு பண்ண மாட்டாரு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஒரு செயல்பாடுகளா இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்றதுல கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்கு. ஏன்னா வீட்டுல ஃபேஸ் இருக்கு, தியானம் பண்ணலாம், இறைவனை தேடலாம், குருவை தேடலாம்னு பர்மிஷன் சுதந்திரம் இருக்கு. ஆனா அதனால ஸ்லோவா தேடுறாங்க. இப்ப வந்து என்னத்த பெரிய கடவுள், எங்க இருக்கான் கடவுள், எங்க இருக்கான் குருநாதர் எப்படின்னு திட்டினாதான் வெறி வரும் நமக்குள்ள. அப்பதான் ஒரு செயல் இருக்கு. நீயே உருப்பட மாட்ட, உன் குருநாதரும் உருப்பட மாட்டான்னு சொன்னா நம்ம நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். புரியுங்களா? அவ்வளவுதான் விஷயம். நம்ம வாழ்க்கையில இதுதான் நடந்தது. என்னத்த நீ எல்லாம் தேட போற, எந்த கடவுளை போய் தேட போற? இப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கடவுளை கும்பிட்றதுக்கு கூட ஒரு தகுதி, ஒரு குவாலிட்டி வேணும். சித்தரை தேடுறதுக்கு கூட ஒரு குவாலிட்டி, தகுதி வேணும். இன்னாரு தேடணும், 3 வேளை குளிச்சிருக்கணும், பட்டை போட்டிருக்கணும், நாமம் போட்டிருக்கணும், அப்பதான் கடவுள் வருவார், சித்தர் வருவார், அப்படிலாம் நினைச்சாங்கல்ல. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இல்ல, பிரேக் பண்றதுக்குன்னு இறைவன் வந்து அதை காட்டினாரு. கடவுளை தேடுறதுக்கும் குளிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? கடவுளே சொல்றாரு, நானே குளிக்கிறது இல்லைங்கிறாரு. அப்புறம் நீங்க எங்க போய் குளிச்சா என்ன, குளிக்கலன்னா என்ன? நல்ல குழந்தை உருவாகிறதுக்கு என்னென்ன முறைகளா ஃபாலோ பண்ணா ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கலாம்? பொதுவா ஒரு நல்ல குழந்தைய உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறது, நாம எதுவுமே செய்யாம இருந்தா அந்த குழந்தை உருவாயிரும். இதுதான் இன்னைக்கு. அப்பா அம்மாவா நீங்க எதுவுமே செஞ்சிடக்கூடாது. செய்யாம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா பிறந்த உடனே அதை நேர்ந்தி விட்டுறணும் கடவுள்கிட்ட. நீ இவனை காப்பாத்திரு, இவனை வாழ வை, தயவு செய்து எங்களுடைய அன்பு பாசத்துல இவனை கொண்டுடக்கூடாது, இவனை கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன், அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன், இவனை ராஜாவாக்குறேன், டாக்டர் ஆக்குறேன்னு பண்ணி விட்டுறக்கூடாது. நீ தத்தெடுத்துக்க. அந்த தாய் வயிற்றுலேருந்து பெட்டில் வருது பாருங்க, எப்பா இது என்னோட புள்ள இல்லை, உன் புள்ள, நீ வளர்த்துறா அப்படின்னு அங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தை தப்பிச்சிடும். அது நல்ல குழந்தையா வளரும். இல்லைன்னா உங்க அதிகாரத்தை வளருதுன்னா உங்களுடைய ரேடியேஷன்ல தான் இருக்கும், பிரபஞ்ச ரேடியேஷன்ல இருக்காது. அதே இங்கிலீஷ் மீடியம், அதே விளையாட்டு, அதே இந்த செயல், டாக்டர், இன்ஜினியர், ஒரு 4 செக்ஷன்ல தான் சிக்கி தவிக்கும். அதை வேற மாதிரி அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிதானே? இதெல்லாம் என்னோட லைஃப்ல எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அவ்வளவுதான் விஷயம். நான் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணாத, நான் வந்து தியானம் தான் எனக்கு பொற்காலம். பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு அறியாத காலம்தான் எனக்கு பொற்காலம். அறியாத காலகட்டத்தில் நிறைய அதிசயம் நடந்துச்சு, நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. எனக்குள்ள அந்த கியூரியாசிட்டி வந்து அது இன்னும் மேன்மை அடைகிறதுக்கு எப்படிலாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு அது வழிகாட்டும் போது எனக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிறோம்,
ஒரு சாதாரணமா இருக்கிறோம். ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு யாருன்னா அந்த அந்த நாட்டுக்கே ராணியா இருக்கிறா. நான் உங்களோடய வாழ்றேன், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா நமக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அடுத்தது இன்னொருத்தன் கட் பண்ணா 2 பேர் வந்து நிக்கிறான். அவன் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கெல்லாம் செஞ்சு தரோம், நீங்க எப்படி நடங்க, பூ போடுறோம், நீங்க அங்கிட்டு போங்க மேட்டு போடுறோம் அப்படின்னா இன்னும் சந்தோஷம் இருக்கும்ல. அந்த மாதிரி அறியாத காலகட்டத்துல தான் எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நிகழ்ந்துருக்கு. புரியுதுங்களா? அப்ப எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச காலமே இந்த தியானம் கத்துக்கிறது. அந்த அறியாத காலம் இருக்குல்ல, அதுதான் பொற்காலம். இது வந்து பொற்காலம் கிடையாது, இது வந்து ரொம்ப சவாலான காலம் இது. புரியுதுங்களா? அதுதான் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல. இறைவனை அறியறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருக்குல்ல, அதுதான் பொற்காலம். என் லைஃப்லயே மறக்க முடியாதது. ஏன்னா அப்படி இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னா பார்க்க முடியுமா, அதை அடையிறதுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பயணத்துக்குள்ள வழி நடத்த போது நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அது வாழ்க்கையில மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். அப்ப நம்ம போய் உணரவே முடியாது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு வாழ்க்கையில நடக்காது, என் வாழ்க்கையில நடந்துருக்கு. புரியுதுங்களா? அவன் வந்து சாரட்டு வண்டியில போயிட்டு இருப்பான், குருமகான் வர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் போவான். ஆனா என் கூட வந்து மகான்களே நடந்து வருவாங்க, மனிதர்கள் நடந்து வரல. இந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு வியர்ப்பை வந்து நான் பார்த்துருக்கிறேன். புரியுதுங்களா? பொதிகை மலையில யாரும் பார்க்காத விஷயத்த நான் பார்த்துருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அகத்தியர் பறந்து வந்தாரு, அவர் பறந்து வந்தாரு, இவரு பறந்து வந்தாருன்னு கிடையாது. பறந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? ஒரு இடமே எனக்கு அகத்தியரா தான் வேலை செஞ்சுச்சு. புரியுதுங்களா? அந்த மலை தொடரே இருக்குல்ல, பொதிகை மலை தொடரே, பாபநாச தொடரே அகத்தியரா தான் எனக்கு வேலை செஞ்சு. இப்ப இது எப்படி இருக்கும்? பயிற்சி காலத்துல இது எப்படி இருக்கும்? முன்புண் தெரியாதவருக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டா எப்படி இருக்கும்? ஊர்ல தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கவனுக்கு கருவறையிலேருந்து கடவுள் எழுந்திரிச்சு வந்து ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் என் லைஃப்ல வந்து நான் வந்து அனுபவிச்சேன். புரியுதுங்களா? இப்ப அதை அனுபவிக்க முடியல. இப்ப நான் நேத்தே வந்து சொன்னேன், நம்ம வாழ்க்கையில நீங்க கையில வச்சிருக்க எல்லாமே அழியக்கூடிய பொருள் தான், எல்லா பொருளுமே. அப்ப எது அழியக்கூடியது எது அழியாத பொருள்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா எந்த பொருளை நம்ம கையில எடுக்கணுமோ அதை மட்டும் தான் கையில எடுப்போம். இப்ப நம்ம எந்த பொருளை நீங்க எடுப்பீங்க சொல்லுங்க? எந்த பொருளை எதை வேணாலும் எடுப்பீங்க நீங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப பிரபஞ்சம் என்னன்னா, எங்களுக்கெல்லாம் என்னன்னா, எது அழியக்கூடிய பொருள் எது அழியாத பொருள், எந்த பொருளை நீ தொடணும் எந்த பொருளை தொடக்கூடாது. இப்ப அதுதான் இப்ப நீங்க இருக்கீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தொகையை கொண்டு வந்து இங்க வச்சீங்கன்னா, அதை நான் வந்து திருடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அதை எடுக்கிறதுக்குள்ள அது எரிஞ்சிடும். ஏன்னா அது மாயை அப்படிங்கிறது எனக்கு காட்டும். அப்ப அந்த பொருளை நீ எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப பிரபஞ்சம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காதுன்னா, எது நீ தொட்டு எரியாம இருக்கோ அது உன்னுடைய பொருளாக நீ எடுத்து வேலை செய்யக்கூடிய பொருள். எதெல்லாம் நீ தொட்டு எரியுதோ மறைந்து போகுதோ அது உன்னுடைய பொருள் அல்ல, அதெல்லாம் மாயை, அதெல்லாம் அழியக்கூடிய பொருள். அப்ப நீ அதை தொடாத அப்படின்னு பார்த்தா, அந்த உலகத்துல 99% சுத்தி பார்த்தா எல்லா பொருளுமே மாயா தான் இருக்கு. ஒரே ஒரு பொருள் பிரபஞ்சம் மட்டும்தான் அழியாத பொருளா இருக்கு, பாக்கி எல்லாம் அழியக்கூடிய பொருளாவே இருக்கு. அப்ப இதை போய் நம்ம எப்படி பண்ண முடியும்? இப்ப எனக்கு ஒருவேளை இந்த அழியும் பொருள் எது அழியாத பொருள் எதுன்னு தெரியலைன்னா, நான் நிறைய அழியாத பொருளை தான் சேர்த்து வச்சிருந்தேன். இதுதான் இதோடைய செயல்பாடு. அப்ப அதை வந்து அப்ப எங்களுக்கு எப்படி உருவாக்கி இருக்குன்னா, நாங்களே விரும்பினா கூட அழியக்கூடிய பொருளை எங்களால அருகில வச்சுக்க முடியாது. இப்ப மனித தன்மையில நீங்க பிரியப்பட்டு என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தாலும் அது வந்து அழிஞ்சிரும். ஏன்னா அது உனக்கான பொருள், நீ யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் ஞானியோட செயல். புரியுதுங்களா? நாளைக்கே நீங்க இருக்கீங்க, பெரிய ஏதோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு செயல் நடந்து போயிருச்சு. அதனால திருப்பதி மாதிரி நீங்க ஒரு கணக்கு பண்ணிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒட்டியானம் பண்ணி எடுத்துட்டு வரீங்க.
ஒரு 200 பவுண்டில். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ எனக்கே 200 பவுண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துடும். பெருசாக நடந்தால் தான் அப்படிலாம் வருவீங்க, எல்லாம் வரமாட்டீங்க. அப்போ அதை என்னால் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க பிரபஞ்சம் விடுமா? அதான் விஷயம். அது யாரும் பவுனாக இருந்தால் கூட, தங்கமாக இருந்தால் கூட அதை தொட முடியாது. அப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கலாம், அதை நான் அனுபவிக்க முடியாது. அப்போ எனக்கு என்ன விஷயம்னா, அதை நீங்கள் அனுபவிக்கலாம். பிரபஞ்சம் எங்களை எப்படி வளர்த்துருக்குன்னா, அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு என்ன வளர்த்து வச்சிருச்சு. அப்போ நானே நினைத்தாலும் அதை நான் அருகாமையில் போனேன்னா அது அழிந்துரும். இதுதான் மாயை, இதுதான் விஷயம். அப்போ எங்ககிட்ட எப்படி கற்றுக் கொடுத்துருக்குன்னா, உணவு, உடை, ரூமு, ஃபேனு, லைட்டு, எதெல்லாம் எவ்வளோ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எதை எப்படி செய்யணும், எல்லாத்தையுமே அது சொல்லி கொடுத்துருச்சு. தண்ணியை கூட எத்தனை கப்பு பயன்படுத்தணும்னு கூட சொல்லி கொடுத்து வச்சிருக்கு. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ அதுவும் என்ன சொல்லுது? அதுவும் அழியக்கூடிய பொருள், அதுவும் மாயை தான். ஒரு ஸ்டேஜில் குளிக்கிறதே நிறுத்தி விட்டுருவோம் அவனை. புரியுதா? ஏன்னா அதுவும் அழியக்கூடிய பொருள், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டுருவோம். அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அழியக்கூடிய பொருளை எத்தனை % பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துகிறோம். ஒரு டயத்தில் அதுவும் தேவைப்படாது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ ஒரு ஞானிக்கு என்ன எல்லாமே தேவைப்படாமல் போகுது பாருங்க. இப்போ நான்லாம் இந்த உடை போட்டிருக்கேன். இந்த உடையை என்னட்டேருந்து பிரபஞ்சம் கலட்டி ஏறத்தாழ 4 ஆண்டுக்கு கிட்ட ஆகும். வெளி தோற்றத்துக்காக இந்த உடையை அணிஞ்சிருக்கோம். இந்த உடையை நான் உடையை உதறி 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ அந்த அனுபவம் அப்பயே வந்துருச்சு. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இது அழியக்கூடிய பொருள், இது தேவை கிடையாது. அப்போ சில சூழலுக்காக தற்காலிகன்னு நான் சொல்கிறோம்ல அடிக்கடி, தற்காலிகத்துக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். அப்போ நமக்கு என்னன்னா, நாம் இதை தற்காலிகத்துக்கு பயன்படுத்துகிறோம், இது அழியக்கூடிய பொருள்னு தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறோம். பெருமைக்காகவோ சந்தோஷத்துக்காகவோ இல்லை வேற எதுக்காக பயன்படுத்தலை. அப்போ உணவும் அழியக்கூடிய பொருள், தற்காலிகத்துக்கு இந்த உடலை தக்க வைக்க கொஞ்ச நாள் பயன்படுத்தும். அப்போ எப்போ அதை விடணும் அப்படிங்கிறது இருக்கும்போது, அப்போ அது என்ன பண்ணும்? அது என்ன உணவு எடுத்துட்டு வந்தாலும் அதை நான் உண்ண முடியாது. அவ்வளோதான் விஷயம். அதே தான் பொன் பொருள் எல்லாமே. ஒரு ஞானி எப்படி மாறி போறான்னா, கடைசியா என்ன ஆகுறான்? இந்த உலகத்தில் இருக்கிற இங்க விளையப்படுகிற எந்த விஷயத்தையுமே அவன் பயன்படுத்துறது இல்லை. தானியத்தை எடுத்துக்க மாட்டான், நீரை எடுத்துக்க மாட்டான், பணத்தை எடுத்துக்க மாட்டான், பொன் பொருளை எடுத்துக்க மாட்டான், இடத்தை எடுத்துக்க மாட்டான், கட்டடத்தை எடுத்துக்க மாட்டான், இங்க இருக்கிற சுக துக்கங்களை எடுத்துக்க மாட்டான். அப்ப அவனை என்ன சொல்லுவீங்க நீங்க? செத்து போனா ஒருத்தனுக்கு அழுவும் மாட்டான், ஒருத்தனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்ல மாட்டான். அவனை நீங்க எந்த கேட்டகரியில என்னவா வைப்பீங்க? வெட்டவெளி, அடுத்தது ஒருத்தர் சுத்தவெளியா? இதுதான் கடவுள் சொல்றது. அந்த பிரபஞ்சம் அந்த மனமற்ற நிலையில இருக்கிறதுனாலதான் நடுநிலையில ஒருத்தரை வழி நடத்த முடியும். அப்ப அங்க ஜாதி மனம் இருந்துச்சுன்னா ஜாதி தோணும். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, சாமி கிட்ட இருக்கும்போது சொல்ல மாட்டீங்க, அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க படிப்புல எப்படி BA MAன்னு போடுறீங்க, அந்த மாதிரி உள் உணர்வுகளை வெளியே காட்டிக்கலனாலும் அது துருத்திக்கிட்டு நிற்கும் எங்கேயாவது இடத்துல. ஒரு மாதா கோயில் மணி ஆடுற மாதிரி ஆடும். புரியுதுங்களா? நீங்க தான் ஞானி, தன்னை உணரணுங்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் ஒரே ஜாதியில இப்போ கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடுறீங்க? அதை உங்களால விட முடியாதுல்ல. அப்ப எப்படி நீங்க உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே பண்ணிக்குவீங்க, ஆனா தன்னை உணரணும்பீங்க. புரியுதுங்களா? மனித நிலை. இப்ப நீங்க வர்றீங்க, ஒரு பூச்சி மருந்து கடையை வச்சுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறீங்க. இப்ப பூச்சி மருந்தே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்தவன் தான் நானு. ஆனா என்கிட்டே பூச்சி மருந்துக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? டாக்டர்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நான் வந்திருக்கிறேன். டாக்டரே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு.
சரி டாக்டர் பரவாயில்லன்னா அடுத்து வர்றாரு, இன்ஜெக்ஷன் வச்சிருக்கிறவர், மாத்திரை வச்சிருக்கிறவர் வர்றாரு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோன்னா, மாத்திரை மருந்து ஊசி டாக்டர் இதற்கெல்லாம் இல்லாமல் மக்கள் இயற்கையாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம தோன்றி இருக்கோம். ஆனால் வர்ற மக்கள் என்னன்றாங்கன்னா, இதை வந்து அழிக்க விட மாட்றாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னன்னா, நான் உங்களை வந்து காப்பாற்றணும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் அழிகிற பொருளை எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டு இந்த பொருள் தான் எங்கள் தொழில், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. சரி நீங்கள் மெடிக்கல் ஓகே, அடுத்த ஒருத்தன் கூலிப்படையில் நான் வந்து போன வாரம் தான் கொலை பண்ணேன், இன்னமே கொலை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வந்து கத்தியை கூட வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ண, கடைசியாக ஒரு கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ எதை நான் வந்து செய்ய முடியும்? அப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்களும் ஒரு தொழிலை எடுத்துட்டு வர்றாங்க, அது தர்மத்தோட பண்ண மாட்டாங்க. இப்போ ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, அவர் வந்து வர்றாரு, என் கடை நல்லா உடனே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர்கிட்ட நான் போய் அஜினாமட்டை போடாத, மைதா மாவு போடாத, கடல மாவு போடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? பால் கடை வச்சிருக்காரு ஒருத்தர், அவரை போய் தண்ணி ஊற்றாதுன்னு நான் சொல்ல முடியுமா? மாவு கடை வச்சிருக்காரு, கலப்படம் இல்லாத மாவு கூடன்னு சொல்ல முடியுமா? இப்போ நகை கடை ஒருத்தர் வச்சிருக்காரு, கரெக்டாக நீ வந்து செஞ்சு நல்ல நகையை கூடன்னு சொல்ல முடியுமா? ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு, சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் பிடுங்கப்படணுங்கிறதுக்கு வந்தவனை என்ன பண்ணுறாங்க, நாங்களே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. இதில் எப்படி நீங்கள் ஒரு சேஞ்சை உருவாக்க முடியும்? புரியுதுங்களா? அப்போ இதுக்கு தான் பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு தீராத ஒரு நோயையோ ஒரு துன்பத்தையோ ஒரு விபத்தையோ கொடுத்து பீஸை பிடிங்கி உங்களை ரோட்டில் அனாதையாக அலைய விட்டுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, கொலவெறியாகி வாழ்க்கையில் ஒன்று சாகணும் இல்லை இறைவனை அடையணும் அப்படின்னு தேடும் போது எங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட வந்துட்டு அப்போ சொல்யூஷனே கிடையாது. இவரே தான் காப்பாற்றுவார்னு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இவர் தான் பிடுங்கினதே, எல்லாத்துக்கும் அதுதான் பிடுங்கினதே அவர் தான். ஏன்னா ஒன்று வந்து அப்புறம் நீ வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுன்றுவார். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்போ பிடுங்கியாச்சு உங்ககிட்டேருந்து. அவள் என்ன பண்ணுவா, எங்கேயுமே போக மாட்டா, அப்படியே உட்காந்தே இருப்பேன். வீட்டில் மற்றவங்களாம் சொன்னேன், ஏங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க? எங்கே போகிறது? அங்கிட்டு போனால் கடங்காரன் தேடுவான், இங்கிட்டு போனால் இவன் தேடுவான், இங்கே போனால் துக்கமாக இருந்தால் கூட இவரை பார்த்தா அமைதியாக இருக்குன்னு அங்கேயே உட்காந்துருக்கேன்ப்பா. அப்போ வந்து என்னென்னா, அவன் அமைதியெல்லாம் உட்காரல, அவனை அமைதியாக ஆக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த கற்றுக்க மாட்டான். இப்போ நானே என்ன பண்ணுறேன்னா, அவன் கையில் இருக்கலாம் பிடுங்கி, அவன் பீஸை பிடுங்கி அவனை ரோட்டுக்கு அனாதையாக்கி அவனை சாகிற கண்டிஷனுக்கு ஆக்கி அவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் வர்றான். இப்போ தண்டனை கொடுத்தா தாங்க வர்றாங்க. அன்பாக அழைத்து பாசமாக அழைத்து ஏதோ ஒன்று சொல்லி வாங்கப்பா போதனைகள் பண்ணால் நீங்கள் யாருமே வர மாட்டீங்க.